Hi friends, now go to Joe Stanley. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் VLOOKUP plus multiple columns பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? நார்மலா வந்து நம்ம VLOOKUP யூஸ் பண்றோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பென் டிரைவ் நான் சூஸ் பண்றேன். எனக்கு ஜனவரி மந்தோட சேல் கவுண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம இதை மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபெப் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா இப்போ இதுல பாருங்க ஒரு சின்ன சினாரியோ என்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்னன்னா எனக்கு டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளவு சேல் ஆயிருக்கு. இப்போ நான் பென் டிரைவ் மட்டும் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா டோட்டல் யூனிட் எவ்வளோ வந்திருக்கு, மேக்ஸிமம் சேல்ஸ் எந்த மந்த் நடந்திருக்கோ அந்த சேல்ஸ் கவுண்ட் வேணும். அதே மாதிரி ஆவரேஜா எவ்வளோ சேல் நடந்திருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் பாருங்க மல்டிபிள் காலம்ஸையும் வச்சு நம்ம சம் ஆவரேஜ் மேக்ஸிமம் ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதுல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க நார்மலா நம்ம VLOOKUP போட்டு இந்த ஜனவரி மந்த் மட்டும் நான் டிஸ்பிளே பண்றேன். அதுக்கப்புறம் மற்றதை நான் சொல்றேன். ஸோ VLOOKUP நான் போட்டுக்கிறேன். லுக்அப் ஓப்பன் பிராக்கெட். சரிங்களா? இதுல நம்ம லுக்அப் வேல்யூஸ்ங்கிறது இந்த ஐட்டம் தான். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் கமா டேபிள் அரே இதை கம்ப்ளீட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கமா கொடுக்குறேன். காலம் இண்டெக்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஜனவரி மந்தாக வேணுமா, அப்போ இங்கே பாருங்க 1 2 அப்போ 2 கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் கமா கொடுத்து 0 கொடுத்தீங்கன்னா என்னன்னா எக்ஸாக்ட் மேட்ச். ஓகேங்களா? இது கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10 அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் இதில் பிரிண்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா பிரிண்டரோட வேல்யூ உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் எனக்கு வந்து பிப்ரவரி மாதம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காலம் வேல்யூ பாருங்க 1 2 3. நான் இந்த 3 கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 25 அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்துருச்சு. பிரிண்டருக்கு பார்த்தீங்கன்னா 25. சரிங்களா? இது நான் இந்த 3 மாசத்தையுமே நான் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். என்னன்னா முன்னால ஒரு பிளஸ் போட்டுக்கோங்க. sum அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ள இந்த VLOOKUP போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுங்க. ஆனா இதுல பாருங்க நம்ம ஒரே ஒரு காலம் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். பிரிண்டரோட தேர்ட் காலம் மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். 25 மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். ஆனா இந்த 3 காலமும் நம்ம செலக்ட் பண்ணோம். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு தேவையில்லை. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் காலம் வேணும். இந்த 3 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு 2 கர்லி பிராக்கெட் குள்ள நீங்க என்ன பண்ணலாம்னா செகண்ட் கமா தேர்ட் கமா ஃபோர்த் காலம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த 3 காலத்தையும் ஆட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள் இந்த பென் டிரைவ் சூஸ் பண்ணுற எனக்கு எவ்வளோ வரணும், 10 + 20 30 30 + 30 60 அப்படின்னு வரணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள் நான் பென் டிரைவ் சூஸ் பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 60ன்ற வேல்யூ வந்துருச்சு. சரிங்களா? இதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த லுக்அப் எடுத்துட்டு இந்த 3 மாதத்தையும் உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருச்சு. சரிங்களா? இதே ஃபார்முலா அப்படியே நம்ம ட்ராக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இங்கே எனக்கு ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் வருது, உங்களுக்கு அந்த ஷெல் ரெஃபரன்ஸ் அப்படியே நவுந்து வந்துருது. இப்போ இதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன், $4 எல்லாத்துக்குமே முன்னால டாலர் சிம்பிள் மட்டும் போட்டுக்கோங்க. இது ஃபிக்ஸ்டா வந்து உங்களுக்கு செட் ஆயிடும். சரிங்களா? இப்போ இதை அப்படியே நீங்க என்ன பண்ணலாம்னா டிராக் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இதை நார்மலா நீங்க ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் தான் வரும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் பிரஸ் பண்ணுங்க, கரெக்டா ஒர்க் ஆகும். இது அப்படியே காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. சேம் இதுவும் அப்படியே காப்பி பண்ணுங்க, இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல நம்ம மேக்ஸிமம்க்கு பதிலா மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் இதுல. ஸோ நான் எனக்கு என்ன பண்றேன்னா max ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் சம்முக்கு பதிலா. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் நான் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துருச்சு. இதுல மேக்ஸிமம் சேல் பாருங்க, எனக்கு பென் டிரைவ்ல எனக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 30 வந்திருக்கு. ஸோ எனக்கு 30 கரெக்டா வந்துருச்சு. அதே மாதிரி ஆவரேஜ் சேல் கண்டுபிடிக்கிறதா இருந்தா இந்த சம்முக்கு பதிலா ஆவரேஜ் ஆவரேஜ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆவரேஜ் சேல் எனக்கு வந்துச்சு. டோட்டல் யூனிட் 16 வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து 3. ஸோ 30 டிவைடட் பை 3 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 20 உங்களுக்கு வந்துருச்சு. சாரி 60 டிவைடட் பை 3 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 20 வந்துருச்சு. சரிங்களா? இன்கேஸ் நான் பிரிண்டர் செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க டோட்டல் வேல்யூ 196 வந்துருச்சு. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 86. ஸோ மேக்ஸிமம் சேல்ஸ் வந்துருச்சு. இதோட ஆவரேஜ் சேல்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா VLOOKUP ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் காலம்ஸை எப்படி நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் கண்டிப்பா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.